மொத்தம் நான் எங்கள் கிளப்பில் வந்து 40 பசங்க கிட்டே விளையாடுறாங்க. அதில் 16 நேஷனல் சாம்பியன் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 2 வேர்ல்ட் கப் சாம்பியன் உருவாக்கியிருக்காரு எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தான். நாங்கள் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தை எங்களுக்கு டெப்டி சிஎம் சார் உதவி பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்ட் கப்பே வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பில்லராக வந்து இப்போ அவர் நிற்கிறாரு. இதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே உதவி பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே சாம்பியனாக வருவாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் லாஸ்ட் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆன பிறகு நிறைய சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்ஸாக இருக்கட்டும். ஆமாம், இந்த 1 இயர் இந்த 1 இயர் எப்படி பார்க்குறீங்க? இந்த 1 இயரில் நாங்கள் வந்து ஏரியாவில் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப நிம்மதியாக என்ன சொல்கிறது, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோன்னா அது டெப்டி சிஎம் சாரால் தான். அவருக்கு இந்த நேரத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் மேலும் வந்து வர பசங்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் இதே மாதிரி உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். கேரமும் வந்து உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். சிஎன்சிஸில் வந்து 16 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸ்டேட் சாம்பியனும் கிட்ட 30 கிட்ட இப்போ வந்து உருவாகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப் 2 ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் வேர்ல்டு கப் வந்து 2 என்னது 20 ஆகும். கண்டிப்பாக எங்கள் வேர்ல்டு கப் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சென்னையை சேர்ந்தவங்க, குறிப்பாக சிஎன்சி சேர்ந்தவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்றது நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சின்ன கேம் பெரிய கேம்ங்கிற ஸ்போர்ட்ஸில் பார்ஷியாலிட்டி இல்லைங்கிற கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தராங்க. பார்ஷியாலிட்டி அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அரசு எவ்வளோ ஊக்கத்தொகை கொடுத்துருக்கு? நீங்கள் எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? அரசு இப்போ வந்து போகிறதுக்காக எனக்கு 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. அதில் தான் வந்து எக்ஸ்பென்சஸ், ஃபுட்டு, அங்கே அக்காமடேஷனுக்கு எல்லாருக்குமே அதான் உதவியாக இருந்தது. அதெல்லாம் இருந்துச்சா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து போகும்போது? யூஎஸ் போகும்போது சார், டெப்டி சிஎம் சார் தான் 1.5 லட்ச ரூபாய் அப்பயும் கொடுத்தாங்க. அப்போயும் அவர் தான் உதவி பண்ணாங்க எங்களுக்கு.